ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நான் டெய்லி இனிமே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில இன்னைக்கு என்ன நான் என் லைஃப்ல கொஞ்ச நாளா த்ரூ பண்ணதுல இருந்து ஒரு பாயிண்ட் எனக்கு எல்லார்ட்டயும் ஷேர் பண்ணணும். நெறைய பேரு இதே மாரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்காங்க. என்னோட வீட்ல இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அத பார்த்துட்டு ஓகே நம்ம முன்னாடி யாரும் இப்படி இல்ல அப்படின்னு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, Instagram ஹவ் கில் அவர் பிஹேவியர்ஸ். நம்மளோட டெய்லி பிஹேவியர்ஸ்ல Instagram நம்மள எவ்வளவுக்கு எவ்வளவு டாக்ஸிக்காவோ, இல்ல ஒரு லோன்லினஸோ, ஒரு சேட் ஃபேஸ்க்குள்ள, ஒரு மாரி டிப்ரஷன் ஃபேஸ்க்குள்ள நம்மளோட எமோஷன்ஸ நம்ம யூசுவலா பிஹேவ் பண்ற மாதிரி இல்லாம, நம்ம ஹேப்பியா இருக்கணுமா, சேடா இருக்கணுமா, இல்ல ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கணுமாங்கிறத ஃபுல்லாவே ஒரு Instagram இன்னைக்கு நம்மள எல்லாம் டியூன் பண்ணிட்டே இருக்கு. நான் நெறைய தடவ ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ணும்போது திங்க் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ நேரம் தான் ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னு ஆக்டிவிட்டீஸ்ல போய் பார்த்தா 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர் அந்த மாரி ஹவர்ஸ் கணக்குல இருக்கு. ஆனா நம்ம பார்க்குற வீடியோஸ் 60 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்கு. 15 செகண்ட், 30 செகண்ட் அவ்வளோதான் இருக்கு. ஆனா ஒரு மார்னிங் நம்ம எப்படி காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்காம நம்ம மைண்ட் ஒரு பேக்டா ஒரு மாரி ஒரு டே ஃபுல்லா உள்ள எனர்ஜி ஃபுல்லா காலையிலே ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மார்னிங் எந்திரிக்கும்போது Instagram ஓப்பன் பண்றோம். Instagramல ஒரு நாளைக்கு ஒரு 1000 பீப்பிள நம்ம ஒரு 100 to 1000 பீப்பிள பார்த்து, அதுல நடக்கிற இன்சிடென்ட்ட ஒரு டே ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா, ஆனா அந்த 1 ஹவர்ல கிட்டத்தட்ட 100 to 200 ரீல்ஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது 100 பீப்பிளோட எமோஷன்ஸு, அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷனு, அந்த மாதிரி அவங்க இன்சிடென்ட்ல நடக்கிறது, அவங்க லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு நெறைய விதமான இன்சிடென்ட்ட நம்ம மைண்டுக்குள்ள காலையிலேயே நம்ம திணிக்கிறோம். அப்படிங்கும்போது அன்னைக்கு ஃபுல்லா உள்ள எனர்ஜி காலையிலேயே ட்ரெயின் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல உள்ளவங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி கனெக்ட் ஆனாலும் நம்ம பாட்டுக்கு இன்ஸ்டாவ திருப்பி நோண்டுறோம். அந்த மாதிரி நம்மளோட டெய்லி ரொட்டீன அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு இந்த Instagram. ஆக்சுவலி நானே Instagramல இப்ப டைம் லிமிட் செட் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு நார்மலா ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பீப்பிளோட சோஷியல் ஆகுறேன். நெறைய பீப்பிளோட இப்ப பேச ட்ரை பண்றேன். நம்ம டைரக்ட்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு போயிட்டு Instagramல நமக்கு உள்ள எமோஷன்ஸ நம்ம ஒரு ரீல்ல தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வர 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 நம்ம என்ன மாதிரி கிரியேட்டிவ் மைண்ட் இருந்து முன்னாடிலாம் ஒரு ஜோக் சொன்னோமோ, இல்ல நம்மளோட இன்சிடென்ட் நமக்கு சொல்றதுக்கான வேர்ட்ஸ் இப்ப நமக்கு குறைஞ்சிடுச்சு. நமக்கு தெரிய மாட்டேங்குது நெறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண. இப்ப அதுலருந்து நான் எப்போ கொஞ்சம் கொஞ்சமா டைம் லிமிட் போட்டு, போட்டு, போட்டு 2 ஹவர்ஸ், 1 ஹவர் இருந்த என்னோட ஸ்க்ராலிங் டைம 1/2 அன் ஹவரு, 15 மினிட்ஸு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்பவும் நான் சொல்றேன், டெய்லி அ கரெக்ட்டா ஃபாலோ பண்றதில்ல 15 மினிட்ஸ் தான். பட் ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஒரு 30 மினிட்ஸோ, 45 மினிட்ஸோ ஆகுது. பட் இப்பவும் அத கண்ட்ரோல் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கேன். இந்த Instagramங்கிறது நம்ம மைண்ட, நம்மளோட என்ன சொல்றது கெரியர் வைஸ், நம்மளோட ஸ்டடீஸ் வைஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட சிச்சுவேஷன்ல ஒரு சின்ன ஒரு பதட்டமான இன்ஃபர்மேஷன் கேட்டா கூட, அது நம்மளுக்கு என்ன சொல்றது, பெரிய விஷயம் மாரியோ, இல்ல பெரிய கஷ்டத்த நம்ம ஏதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியோ, அது நம்ம லைஃப்ப அஃபெக்ட் பண்ணி பயமுறுத்திருது. ஆனா, அது ஒரு சின்ன இன்சிடென்ட். கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து அத திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அது நமக்கே ஓ! இவ்ளோ தானா இந்த இஷ்யூ? இத இப்படி இவ்ளோ பக்கத்துல வச்சு பார்க்குறதுக்கும், அவ்ளோ தள்ளி வச்சு பார்த்தா இவ்ளோ டிஃபரெண்ட்டா இருக்கே அப்படிங்கிற திங்கிங்கே கில் பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவு இன்ஸ்டா டைம் லிமிட் போட்டு எல்லாரும் ஸ்க்ரால் பண்றத கம்மி பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நேர்ல பேசுங்க. இல்ல மொபைல்ல பேசுங்க. எப்படி வேணாலும். ஆனா இன்ஸ்டாவ முடிஞ்ச அளவு தவிருங்க. இது அ என் லைஃப்ல இத குறைக்க, 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 குறைக்க நார்மலா ஆக்குறேன் அப்படிங்கிறத நான் ஏன்னா நான் முன்னால பெரிய பெரிய பிரச்சனைய கூட ஈஸியா நான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்யூஷன் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாருக்கும். இப்போ என்னோட ஒரு சின்ன ஒரு இஷ்யூவ கூட பெரிய விஷயமா நினைச்சுட்டு ஒரு மாரி பயம், படபடப்பு, ஆ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாரி ஒரு மாரி ஒரு கில்ட் ஃபீல்குள்ள இந்த இன்ஸ்டா தள்ளிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு இன்ஸ்டாவ குறைச்சோனோ, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். இப்ப டெய்லி காலையில ஒரு ரொட்டீன் செட் பண்ணி வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அங்க 2 பேரோட பேசிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ். அதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் பார்ப்பேன். திருப்பி ஈவினிங் அவங்களோட போயிட்டு இந்த மாதிரி என்னோட டேவ முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேக்டா இப்பதான் செட் பண்ணிருக்கேன். இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிருக்கேன். இத முடிஞ்ச அளவு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிஃபோர் இன்ஸ்டா எப்படி இருந்தது உங்க மைண்டு, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்த்துட்டு, இது உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இன்னும் 2, 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Okay, bye. I will see you in the next video. Bye.